நாங்க கேக்குறது என்னன்னா, இவ்வளவு நாள் இந்த பண பிரச்சனை எல்லாம் இல்லாம பேசணும். 10 கோடி கொடுத்து வந்தாயா ஜட்ஜி, அங்கெல்லாம் வந்து வாங்கி வந்தாயா அப்படின்னு அட்வொகேட்டுக்கு. இப்படி பணம் கொடுத்து வரக்கூடிய நீதிபதிகள் எப்படி நியாயமா நடந்துக்குவாங்க? அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப ரெசிஸ்ட் கண்டிஷன்ல இருந்து எப்ப 10 கோடி போட்டது வெளியேட்டு வரது, அந்த வட்டியோட திருப்பி கட்டுறது, எப்ப பர்மனண்ட் ஆகுறது அப்படின்னு முதல்ல அதுல இருப்பாங்க. அவங்க வந்து 10 கோடி கொடுத்து வர வேண்டிய தேவை இல்லையா? 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு லீகல் கன்சல்டேஷன் ஆபீஸ் வச்சுக்கிட்டு ஒரு டிவியை போட்டுக்கிட்டு ஈஸி சேர்ல அழகா பார்த்துக்கலாமே. எதுக்கு 10 கோடி கொடுத்து ஜட்ஜி பச்சு வர? அதிகாரத்தின் மேல ஆசை இல்ல? அதிகாரத்து மேல ஆசைன்னு சொல்றதை விட பணத்து மேல ஆசைன்னு சொல்லலாம். இங்க 10 கோடி கொடுத்தா நிறைய கோடி சம்பாதிச்சிட முடியாது. சம்பாதிப்பாங்க. இப்ப இந்த பண பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்க, எப்படி பணம் வருது இப்பவும்? அது யாருக்கிட்டயுமே காசு இல்லையே. என்ன பேங்க்ல 2 லட்சத்துக்கு மேல எடுக்க முடியாதுங்களா? 3 லட்சம் ரூபாயும் கேஷா நாம ஒரு பொருள் வாங்கலான் இருந்தது, அதையும் 2 லட்சமா குறைக்க போறாங்கிறாங்க. எப்படி பண்றாங்க? ஊர்ல யாருக்கிட்டயுமே காசு இருக்க மாட்டாங்க. அண்டர்டேக்கிங் தான். பண்ஸ் மொபிலைஸ் ஆனவொடனே படுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஆக்ட் வந்துருச்சு, எனாக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்ட் வந்து கொண்டு வரது எல்லா ஸ்டேட்டும் கன்சென்ட் கொடுத்துட்டாங்க. சரி. பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா யுனானிமஸா பண்ணிச்சு. பிரைம் மினிஸ்டர் நல்ல ஆக்ட் கொண்டாந்தாரு நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன். இந்தியாவுக்கு வேண்டிய ஹைகோர்ட் நீதிபதிகளும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நியமித்து 7 பேர் கொண்ட குழு வச்சார். அது ஒரு தலித்த போடுவார். இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள் நியமிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரு தலித் அந்த இடத்துல வந்தாக்க எவ்வளவு சொல்லிட்டு பாருங்க. பெரிய விஷயம். அது பெரிய விஷயம், பெரிய போஸ்ட். அது அந்த அது வந்து ஆக்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கன்சர்ன் கொடுத்து நோட்டிபிகேஷன் வந்தது. சுமோட்டாவா இவங்களா வந்து கலிஜ் சிஸ்டம் தான் இருக்கும், நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் டிசால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணாங்க இல்லையா? ஆனா கேஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வர்சஸ் கொலிஜியம், யூனியன் கவர்மெண்ட் வர்சஸ் கொலிஜியம். அப்ப எப்படி கொலிஜியம் அந்த கேஸ் விசாரிப்பேன்? எகைன் இந்த மேட்டர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் போகணும். அப்ப கொலிஜியம் அந்த கேஸ் எடுத்து வச்சது கொலிஜியத்துக்கு பவரா தான் எழுதிக்கிட்டேன் ஜட்மெண்ட். நீங்களே எழுதிக்கிட்டீங்க ஜட்மெண்ட். அதான கேஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய செயல்பாடு அறவே சரியில்லை அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய. கிட்டத்தட்ட 80% அதிருப்திக்கு ஏற்பட்டுச்சு மக்களுக்கு. 80% நீங்க சொல்றது ரொம்ப அட்வொகேட் அங்கிருந்து ஒரு கிளைண்ட் வர்றாருன்னா அவரே அட்வொகேட் பீஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல போறது. ஏன் பேசுனா அவர் சொந்தக்காரர் ஜட்ஜி இந்த போர்ட்போலியோ பாக்குறாரு, இவர் வச்சு சரியாயிடும். அவர் ஜூனியர், இவர் வச்ச கேஸ் ஆர்டர் ஆயிடும். அப்படி அந்த சிஸ்டமேட்டிக்கா வந்து ஒரு அட்வொகேட்டை பார்த்த உடனே நல்ல அட்வொகேட் நல்ல வாதாடுவார் கொடுக்க மாட்டாங்க. இந்த அட்வொகேட்டுக்கும் ஜட்ஜுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இவரு அவரு ஜூனியர், இவர் அவர் மாமா, இவர் மச்சான், இவர் வச்ச உடனே ஆர்டர் ஆயிடும். அப்படிதான். இதை தாண்டி நிறைய புரோக்கர்ஸ் வேற இருக்கிறாங்க. புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள பிடிச்சாலும் வேலைக்கு ஆயிடும். அவங்கள பிடிச்சாலும் வேலைக்கு ஆயிடும். அவங்க பிடிச்ச ஆர்டர் உங்க வீட்டுக்கு வந்துடும். கையெழுத்து போட்டு போங்க சார், நாங்க வந்து கொடுத்துருவோம் ஆர்டர். நீங்க ஏன் சார் கோர்ட்டு கழிஞ்சிட்டு இருக்கிறீங்க? சார்ட்ட சொல்லுது உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குங்க சார், ஏன் சார் கோர்ட்ல வக்காட்டுல கையெழுத்து போட்டு பணம் எல்லாம் கட்டிட்டு போங்க, இங்க மொத்தம் கட்டிட்டு போங்க, நான் ஆர்டர் சாயங்காலம் எடுத்து வந்துடுறேன். வீட்டுக்கே ஆர்டர் வந்துடும். வீட்டுக்கே ஆர்டர் வந்துடும். அப்படியா? புரோக்கர் காட்டி விட்டா உங்களுக்கு.